இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீடியோல என்ன பாத்தீங்க? சரி, அசோக் பக்கத்துல மாறு வேஷத்துல நின்ன அந்த சிங்க பாத்தீங்களா? அந்த சிங்கு வேற யாரும் இல்ல, விஷால் தான். ஏய், என்ன உளற? நான் உளறல அத்த. என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு விஷால் முகத்தை மறைச்சுக்கிட்டு சிங்க மாதிரி டிராமா பண்ணிருக்கான். உண்மையா பொய்யான்னு அவன்கிட்டயே கேளுங்க அத்த. அத்த, அங்க விஷாலே கெட்ட போட்டு வரும்போது என்ன மாதிரி ஒரு பொண்ண சாரி கட்ட வச்சு என்ன மாதிரி மேக்கப் போட்டு நான் சுட்ட மாதிரி ஒரு டியூப்ளிகேட் வீடியோவை விஷால் ஏன் ரெடி பண்ணிருக்க மாட்டான்? ஸ்ரீஜா, என்ன உன் தப்பா மறைக்க என் மேல பழி போடுறியா? இந்த பாரு, முதல்ல உன் டிராமாவை நிறுத்து. உன்னை ஏமாத்துறதுக்காக நான் எதுவும் பண்ணல. போலீஸ் உன்னை ஆதாரத்தோட புடிச்சிருக்காங்க. ஆதாரம்? எது ஆதாரம் விஷால்? அத்த, விஷால் சொல்றது சுத்த பொய். போலீஸே என்ன குற்றவாளின்னு நிரூபிச்சா நான் ஜெயிலுக்கு போக கூட பயப்பட மாட்டேன். ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நம்புங்க அத்த. என்ன வெளியேத்த விஷாலும் இசையும் போட்ட பிளான் தான் இது. உண்மை என்னன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அசோக்குக்கு கண் பார்வை வரும்ல. ஏய், இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம பேசுற? யாரு? நான் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேனா? எனக்காக பேச இங்க யாருமே இல்லனா அப்ப எனக்காக நான் தானே பேசணும். அசோக், அன்னைக்கு மண்டபத்துல உங்களை கொலை பண்ண வந்தவங்கள நீங்க பாத்தீங்க தானே? ஆமா, பார்த்தேன். அவங்கள உங்களால அடையாளம் காட்ட முடியும்ல? கண்டிப்பா அடையாளம் காட்ட முடியும். கேட்டிங்களா அத்த? இந்த வீடியோல எதுக்குமே சம்பந்தமே இல்லாம மாறு விஷயத்துல விஷால் வந்தான். நான் சுட்டதா சொல்ற அசோக் எப்படி ஒரு காயம் கூட இல்லாம வீட்டுக்கு வந்தாரு? அவருக்கு காயமே இல்லாதப்போ நான் எப்படி அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணதா சொல்ல முடியும்? இப்படி எல்லா கேள்விக்கும் பதில் தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாத்த. அத்தை, இவ நடிக்கிற அத்தை. இவ பேச்ச நம்பாதீங்க. ஆமாத்த, நான் தான் பொய் சொல்றேன். இவ எந்த பொய்யும் சொல்லல பாருங்க. சரி, நான் இப்ப சொல்றேன். மண்டபத்துல வச்சு நான் தான் அசோக்க கொலை பண்ண பார்த்தேன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. அசோக்குக்கு கண் பார்வை வரட்டும், நான் தான் கொலை பண்ண வந்தேன்னு அசோக் சொல்லட்டும். அப்ப நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். எதையோ பேசி அண்ணி பாய இந்த ஸ்ட்ரீட்டை அப்படியே உடைச்சிட்டாளே.